ஆண்டவர் மச்சருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால நாம் எந்த காரியத்தை குறித்து தியானிக்க போறோம் என்று பார்த்தோமானால், கலாத்தியர் 5 22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் அன்பை குறித்தும் சமாதானத்தை குறித்தும் பார்த்துவிட்டோம். இப்போ நாம எதை பார்க்க போறோம் என்று பார்த்தோமானால், இச்சை அடக்கம். இச்சை அடக்கத்தை குறித்து தான் நாம் இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால பார்க்க போகிறோம். அதுக்கு முதலாவதான ஒரு வசனத்தை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். அதே கலாத்தியர் 5 24 வாசிப்போம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவிலே அறந்திருக்கிறார்கள். அப்போ நாம் கிறிஸ்துவை உடையவர்களா இருந்தோமானால் நம்மளுடைய ஆசை இச்சைகளை நாம் என்ன பண்ணியிருப்போம்னா சிலுவில அறந்திருப்போம். அப்போ இந்த ஆவின் 9 கனிகளை குறித்து ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்லுறாருன்னா, அதுக்கு ஏதாவது ரீசன் இல்லாம அந்த காரியத்தை நம்மளுடைய வேதத்துல நம்ம வைத்திருக்க மாட்டாரு. ஏன்னா அது அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். ஆவின் கனிகள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல ஒவ்வொரு கனிகளும் அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கனாலதான் அதை அவ்வளவு ஸ்ட்ரெஸ் படுத்தி நமக்கு வேதத்துல ஆண்டு வச்சிருக்காரு. ஏன் அந்த ஆவின் கனினா, ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறான் என்பதை எதை வைத்து நாம் அறிந்து கொள்வோமானால் ஆவியின் கனிகளை வைத்துதான். ஏன்னா ஒரு மனிதன் இடத்துல கனிகள் இருக்கிறது என்றால், கனிகள் அவனிடத்துல வெளிப்படுகிறது என்றால் அவனிடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படி ஒரு மரம் அந்த மரம் நல்ல மரம் கெட்ட மரம் என்பதை எதை வைத்து நாம் பிரித்து பார்ப்போமானால், அது கனி கொடுக்கிற மரமா இருந்தால் அது நல்ல மரம், கனி கொடுக்காத இருந்தால் ஒரு கெட்ட மரம் என்று நாம் உலகத்துல இருக்க மரங்களை வேறு பிடிப்போம். அப்ப அதே போல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்பதை நாம் எதனால வேறு பிரிக்க முடியும் என்றால், பரிசுத்த ஆவியை பெற்றவனா இருக்கிறானா இல்லை பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் இருக்கிறானா. இப்போ இந்த 2 கேட்டகரியிலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவியின் சில பேர் பெற்றிருப்பாங்க, ஆனாலும் அவரிடத்துல ஆவியின் கனிகள் இருக்கிறாது. ஏன்னா அப்பேற்பட்டவர்களுடைய அனுபவம் எப்படி பண்ணதா இருக்கும், பரிசுத்த ஆவியான போகிற அனுபவத்துல உடையவர்களா இருப்பாங்க. எந்த மனிதனிடத்துல பரிசுத்த ஆவியான் தங்கி இருக்கிறாரோ அவரிடத்துல ஆவின் கனிகள் அதிகமாக செயல்படும். ஆவின் கனிகள் அவனிடத்துல பரிபூர்ணமாய் செயல்படும். அப்போ ஒரு மனிதனிடத்துல பரிசுத்த ஆவியான் தங்கி இருக்கும் பொழுது ஆவின் கனிகளை நாம் அவனிடத்துல இருந்து பார்க்க முடியும். அப்ப அந்த விஷயத்துல ஆவின் கனிகள்ல 9ல நாம் இன்னைக்கு பார்க்க போறது இச்சை அடக்கம். ஏன் இந்த இச்சை அடக்கம் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆவி, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவதற்கு எப்படி மற்ற கனிகள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கோ அதே போல இந்த இச்சை அடக்கமும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நம்ம வேதத்துல நிறைய இடத்துல வாசிப்போம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வேதத்துல நான் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பிசாசானம் 40 நாள் வனாந்திரத்தை சோதிச்சான்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசத்துல இருந்ததுக்கு அப்புறமா வனாந்திரத்துல கொண்டு போகப்பட்டு சோதிக்கப்படும் பொழுது அவருக்கு மிகவும் பசி உண்டாயிட்டு. அப்போ பசி உண்டாகும் பொழுது அவருக்கு சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது பிசாசனம் என்ன பண்றான்னா நின்று, நீங்க இந்த கல்லை அப்பமாய் மாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு பசி இருக்காங்க, அவருக்கு ரொம்ப பசியா இருக்கு. அந்த இடத்துல பிசாசன் என்ன சொல்றான்னா, இந்த கல்லை அப்பமாய் மாற்றி சாப்பிடுங்கன்றான். இப்போ ஆண்டவரால் அந்த கல்லை அப்பமாய் மாற்றி சாப்பிட முடியும், தேவனிடத்துல இந்த வல்லமை இருக்கு. ஆனா பிசாசன் என்ன பண்றான், இதை நீ செய்யுங்கன்னு சொல்றான். இப்ப இந்த இடத்துலதான் தேவன் என்ன பண்றாரு, தன்னுடைய இச்சை அடக்குறாரு. ஏன்னா அவருக்கு பசி இருக்கு. பசி இருந்தாலுமே அவர் என்ன பண்ணல, பிசாசுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. பிசாசுக்கு என்ன பண்ணவே இல்லை, இடம் கொடுக்காம இருந்தார். இடம் கொடுக்காம இருந்தனாலதான் அந்த 3 சோதனையிலுமே அவர் என்ன பண்ணாரு, ஜெயிச்சார். அடுத்த சோதனை என்ன பண்ணாரு, போய் மலை மேல கொண்டு போயிட்டு இந்த இருக்க ராஜ்யத்தையும் எல்லாத்தையுமே நான் உனக்கு தரேன், என் காலில் வில்லு அப்படின்னு சொல்லி பிசாசனை சொல்லுவான். பாண்டன் என்ன சொல்லுவாரு, பலப சாத்தானேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இங்க என்ன புரியுதுன்னா, இந்த சகல ராஜ்யத்தையுமே காட்டி இதெல்லாத்தையும் தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல
தன்னுடைய இச்சையை காத்து கொண்டார். ஏன்னா அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். அவர் முன்மாதிரியா இருந்தனால அந்த இடத்துல ஒரு தவறை செய்யாமல் என்ன பண்ணாருன்னா, அவர் அந்த 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 பாவத்தை அவர் மேற்கொண்டார். மேற்கொண்டனால அவர் பரிசுத்தமா இருந்தார். இப்போ ஆதியில தேவன் இந்த பூமியை நமக்காக கொடுத்திருந்தாரு. அது ஆதாம் இழந்து போனா, அதுக்கப்புறம் தேவன் பூமியை சகலத்தையும் அழிச்சு நோவாக கொடுத்தாரு. திருப்பி நோவாவும் சபிச்சனால அந்த இடம் போனனால இப்ப அது ஒரு பெரிய கதை. நம்ம அதுக்குள்ள போல. ஆனா இந்த இச்சை அடக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னா, இந்த சோதனை எல்லாவற்றிலுமே என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் மேற்கொண்டு ஜெயிச்சுட்டே வந்தார். அதனாலதான் நாம கிறிஸ்துவை பின்பற்றலா இருக்கிறோமானால் நம்முடைய ஆசை இச்சையில் என்ன பண்ணோம்னா சிலுவையில அறைந்து இருக்கிறார்கள். அவரை பின்பற்றுவர்கள் அந்த ஆசை இச்சையில சிலுவையில் அறைந்திருக்காரு. ஆசை இச்சைகள்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த 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 இச்சைக்கும் இந்த டிஃபரன்ஸ், இந்த ஆசைக்கும் அந்த காரியத்துக்கான டிஃபரன்ஸ் தெரியாம போறதுனால என்ன ஆகுதுன்னா, அநேகர் கிறிஸ்துவலா இருக்க அநேகர் நாம் என்ன பண்ணிடுவோம்னா அப்படிப்பட்ட ஒரு இச்சையில போய் மாட்டிக்கிறோம். அது பார்க்கும் போது ஒரு இச்சையாவே தெரியாது. ஆனா அது ஒரு பாவமா இருக்கு அப்படின்றத நம்ம உணராமல் என்ன பண்ணிடணும், அது செய்து கொண்டே வருவோம். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோம்னா, நம்ம நம்ம ஒரு சாப்பிட்ற ஒரு விஷயத்தையே நம்ம எடுத்துப்போமே. இப்போ ஒரு காரியம் நம்மளுடைய இருதயத்தை தோணுது, சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதை தோணும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த விஷயத்தை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான பிரயாசத்தை பண்ணுவோம். அதுக்கான பிரயாசப்பட்டு என்ன பண்ணணும்னா, அது எங்க இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு போய் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப இது உலக காரியத்துல பார்க்கும்போது ஓகே நார்மலா தானே இருக்குது, ஒரு ஃபுட்டு பிடிச்சிருக்கு போய் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. ஆனா இங்கதான் இச்சை அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ள வரும். ஏன் அப்படி உள்ள வருதுன்னா, இப்போ ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு விஷயத்தை அடைவதற்காக நாம் அநேக காரியத்தை செய்து அந்த இடத்த போய் நம்ம அடைந்து அந்த இடத்துல போய் நம்ம சாப்பிடுவோம். இப்போ இந்த இடத்துல தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியமா இல்லாத காரியத்தை செய்வோம். ஏன்னா அந்த ஒரு உணவுக்காக நாம என்ன பண்ணுவோம், நிறைய விஷயத்த பிரயாசப்பட்டு நிறைய பண்ணுவோம். ஏன்னா அநேக நேரத்துல நானும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கேன். ஏன்னா அந்த நேரத்துல ஒரு 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 100 ருபீஸோ ஒரு 200 ருபீஸோ நம்ம கையில இருக்கும். நம்ம இடத்துல நமக்கு பசி எடுக்கும், நமக்கு ரொம்ப பசியா இருக்கும். அப்ப நம்மளுடைய மைண்ட்ல தோணும், ஒரு பிரியாணி இருந்தா நல்லா இருக்குமே, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும். ஆனா அந்த 200 ருபீஸ் இருந்தா அதை நம்மளோட குடும்பத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற நமக்கு அந்த எண்ணமே அந்த இடத்துல ஹிட்டாவே ஆகாது. அந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய இச்சை தான் முதல்ல வந்து நிற்கும். என்னன்னா பசிக்குது, நான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஏன் பசி எடுக்குதுன்றதுக்காக ஒரு பன்னோ இல்ல ஒரு வாழைப்பழமோ சாப்பிட்டா ஏன் சாப்பிட்டா பசி அடங்காதா? கண்டிப்பா பசி அடங்கும். ஒரு பிஸ்கெட் பாக்கெட் சாப்பிட்டா பசி அடங்காதா? கண்டிப்பா அடங்கும். இல்ல அப்படியே இல்லைனாலும் ஒரு 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 மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டா பசி அடங்காதா? கண்டிப்பா அடங்கும். ஆனா நம்மளுடைய எண்ணம் எப்படியா போனா அந்த பிரியாணி தான் சாப்பிடணும், இதுதான் இச்சை. இந்த இடத்துல பிசாசு நமக்கு என்ன வைப்பான், கண்ணியை வைப்பான். இப்போ ஒரு 120 ரூபா 150 ரூபா கொடுத்து பிரியாணி சாப்பிடுறது தப்புன்னு சொல்லல. ஆனா எங்க இச்சைக்குள்ள நம்ம விழுகிறோம் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அநேக நேரத்துல பிசாசு நம்மள பெரிய பெரிய காரியத்துல கீழே விழ வைப்பான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அவன் எப்பவுமே நம்ம ஒரு சின்ன விஷயத்துலதான் விழ வச்சிருவான். அது பார்க்கறது ஒண்ணுமே இல்லாத மாதிரிதான் இருக்கும். ஆனா அவன் நம்மள அது சின்ன விஷயத்த விழத்தல வச்சு நம்மள அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இச்சைக்குள்ள போக வச்சிருவான். இப்போ அநேக நேரத்துல நாம இந்த இச்சையை மேற்கொள்றதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா நம்ம நல்லா பார்த்திருப்போம், ஆவியா நமக்குள்ள தங்கி இருக்கும் பொழுது இந்த ஆவியின் கனிகள் நம்ம செயல்படும். நம்ம எடுத்து செயல்படும் பொழுது நாம் கண்டிப்பாகவே நிச்சயமாகவே இந்த இச்சையை நாம் மேற்கொள்வோம். ஆனா ஒரு விஷயத்தை நாம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் பிரியமானது. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பழைய பாவங்கள், நாம் எந்த பாவத்தை தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நம்ம செய்திருப்போமோ அந்த பாவத்தை தேவனுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலும் நம்ம அதை மேற்கொண்டு இப்போ ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா இந்த ப்ராசஸ், இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ப்ராசஸ்ல இந்த பாவங்கள் என்ன பண்ணுன்னா திருப்பி உங்களை மேற்கொள்ளும்படியாக அது வர ஆரம்பிக்கும். ஏன்னா பிசாசானவன் உங்களை ஓவர் கம் பண்ணி உங்களை விழ வைக்கிறதுக்கு அவன் புதுசான தந்திரத்தையோ புதுசான டெக்னிக்கையோ பயன்படுத்த மாட்டான். நீங்க ஏற்கனவே விழுந்திருப்பீங்கல்ல, அதே பாவத்துல உங்களை விழ வைக்கணும்னு தான் அவனுடைய எண்ணம். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஏற்கனவே நீங்க அந்த பாவத்துல விழுந்திருக்கீங்கன்றது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சனால மறுபடியும் உங்களை விழ வைக்கிறதுக்காக அந்த பழைய பாவங்களே என்ன பண்ணுவான்னா பிசாசு உங்களை முன்படியாக கொண்டு வருவான். ஏன் கொண்டு வரானா, அநேக நேரத்துல கிறிஸ்தவலா இருக்கிற நாம அந்த பாவத்துக்குள்ள இடறி விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப எப்போ விழுவானா ஒரு மனிதன், ஆவியானவர் எப்போ அவனிடத்துல தங்கி இருக்காமல் போகிறாரோ அப்போ அவன் அந்த பாவத்துக்குள்ள விழுவான்.
எவனிடத்துல ஆவியானவர் தங்கி இருக்கிறாரோ அந்த இடத்துல அவன் அந்த பாவத்துக்குள்ள விழ மாட்டான், அந்த இச்சைக்குள்ள போய் அவன் மாட்டிக்கொள்ள மாட்டான். ஏன்னா நம்ம வேதத்திலேயே நம்ம அநேக பழைய ஏற்பாடுல நமக்கு அநேக உதாரணத்தை தேவன் அங்க நமக்கு வைத்திருக்கிறார். தங்கி ஆவியானவர் தங்கி இல்லாத அனுபவத்தினால பாவம் செய்த அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்த்திருப்போம். ஆபிரகாமையும் சரி, தாவீதையும் பார்த்திருக்கோம், சிம்சோனையும் பார்த்திருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல ஆவியானவர் தங்கி இல்லாததுனால என்ன நடக்குதுன்னா அநேக இச்சையில விழுந்துடுறாங்க. இப்போ தாவீது ராஜா அவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய அரண்மனை மேல அவன் உலாவி கொண்டிருக்கும் பொழுது அங்க இருக்க அந்த பெண்ணை பாக்குறான். அந்த பெண்ணை பார்த்த உடனே அவனுக்கு கண்களினால் இச்சை உண்டாகுது. இச்சை உண்டானா அந்த பெண் என்ன பண்றான், போய் விபச்சாரம் செய்யறான். இப்படி இப்படி அந்த விபச்சாரம் செஞ்சவன அடுத்தபடி என்ன பண்றான், அவனுடைய கணவனையும் கொல்றான். இப்போ ஒரு சின்ன விஷயத்தினால அடுத்து அவன் என்ன பண்றான், தவறுகளை செய்து 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 போயிடுறான். இப்ப அதே போல சிம்சான் என்ன பண்ணான், போய் அதே போல ஒருத்தியோட போய் என்ன பண்ணான், தவறு செஞ்சான், பாவத்தை செஞ்சான். அதே மாதிரி அவனுடைய வல்லமையை இழந்து போனான். அதே போல ஆபிரகாமும் என்ன பண்ணாரு, ஆகாரோட போய் சேர்ந்தாரு. இப்போ இந்த பரிசுத்தவான்கள் எல்லாமே ஒரு இடத்துல தவறி போயிருக்காது. காரணம் என்னன்னா ஆவியானவர் தங்கி இல்லாததுனாலதான். இந்த ஆவியானவர் தங்கி இருக்கும் பொழுது அவனால என்ன பண்ண முடியும்னா அந்த பாவத்தை கண்டிப்பாகவே மேற்கொள்ள முடியும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்மாதிரியாக இந்த பூமியில வரும்பொழுது நம்மளை போலவே அவர் எல்லா பாடுமே அனுபவிச்சிருக்காரு. அவருக்குமே எல்லா விதமான டெம்டேஷன்ஸுமே எல்லா விதமான ட்ரிபுலேஷன்ஸுமே இந்த பூமியில இருந்தது. ஆனா அவர் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணதுக்கான மெயினான ரீசன் ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் உடனே என்ன ஆகுதுன்னா ஆவியானவர் புறா வடிவை போல அவர் மேல இறங்குனான்னு வேதத்துல பார்த்திருக்கோம். அப்போ ஆவியானுடைய துணையோருக்கோடு என்ன பண்ணிருக்காரு, அவர் சகல விதமான டெம்டேஷன்ஸ் சோதனையுமே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா மேற்கொண்டிருக்கிறாரு. ஆனா இன்னொரு விஷயத்த புரிந்து கொள்ளணும், நமக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே ஏதோ நமக்கு மட்டும்தான் வருது, உலகத்துல வேற யாருக்குமே வரல அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. நீங்கள் சோதனைக்கு உட்படும் போது என்னன்னா மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற எந்த சோதனையும் உங்களுக்கு நேரிடுறது இல்லை. அதோடு கூட நீங்க சோதனை தாங்கத்தக்கதாகவும் தப்பித்து கொள்ள முடியாத வழியுமே தேவன் என்ன பண்றாரு, உங்களுக்காக ஆயத்தம் வாய்க்கப்படுகிறான்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ the temptations or the tribulations or the problems that we go across in our life, it has already been gone through by someone else. யாராவது இதே போல இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க. அதேதான் நமக்கும் வருதே தவிர புதுசா நமக்காக பிசாசானவன் ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டான். நம்மளை விழ வைக்கணும்னா நம்ம இடத்துல இருக்கிற சில காரியத்தை வைத்துதான் நம்ம விளையாக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ இந்த இச்சை அடக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா இந்த இச்சை அடக்கத்தை நம்ம அநேகர் என்ன பண்ணிடும்னா யோசிக்கிறது இல்லை. எப்படின்னா கண்களினால் செய்கிற இச்சை அப்படின்றத நினைச்சுக்கிறோம். கண்களினால் மாத்திரம் அல்ல, ஜீவனத்தினால ஒரு கூட இச்சை வரும். நமக்கு அது ஒரு பெருமை, ஒரு மேட்டுமை வருது. நம்மளுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் தோணுது, இது அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும். அந்த ஒரு எண்ணத்தை அது எல்லாத்தையுமே பிசாசு என்ன பண்றான், நம்மளுடைய இருதயத்துல விதைத்து நம்மள என்ன பண்றான்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு டிவேட் பண்ணி நம்மளுடைய வேற ஒரு சூழ்நிலைக்குள்ள வேற ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணி போயிடுவோம்னா கொண்டு போயிட்டே இருப்போம். இப்போ ஒரு விஷயத்த நம்ம ஒரு வசனத்தை தியானத்தை எடுத்த கருத்து 9:25 பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இங்க அழகா வேதத்துல சொல்றது, உலகத்துல இருக்கிற ஒரு காம்படிஷனுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரன்னிங் ரேஸோ, ஒரு அத்லெட்டிக்ஸோ, இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ், ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நம்ம கலந்து கொள்ளுறோம்னா இப்போ நமக்கு ஒரு கோச் இருப்பாங்க. அந்த கோச் நம்ம கைட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணணும், இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸசைஸ் ப்ராப்பரா பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், பாடி பில்டிங் எடுத்துக்கலாம். இப்போ பாடி பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடி பில்டிங்ல நாம ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணணும், ப்ராப்பரான எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும், ப்ராப்பரான ரெக்கவரி ஃபாலோ பண்ணணும். அப்படி ரெக்கவரி ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு மசில் க்ரோத் இருக்கும், நம்ம நல்லா காம்படிஷன்ல கலந்துக்க முடியும். இப்போ அந்த காம்படிஷன் டேஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த டேஸ்குள்ள வரும்போது ஒரு 3 நாளோ இல்லை 2 நாளோ நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணியை குறைக்கணும். தண்ணியை குறைக்கும் பொழுதுதான் நம்முடைய மசிலோட எக்ஸ்போஷர் அதிகமா தெரியும். அப்படி எக்ஸ்போஷர் அதிகமா தெரியும் பொழுது அந்த ஸ்டேஜ்ல போய் நிற்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும், அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்போ இந்த உலக காம்படிஷனுக்கே இப்படிப்பட்ட ஒரு அடக்கத்தை, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம வச்சுக்கிறோம். இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இவ்வளவு தண்ணி தான் எடுத்துக்கணும், அவ்வளவு தண்ணி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இது பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது உலக
பெறுகிற ஒரு உலகத்துல கிடைக்கிற ஒரு பிரைஸுக்காகவே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுத்தி நம்மளை வருத்தி கொள்கிறோம்னா, நமக்கு இருக்கிற பரம கிரீடம், பரலோகத்துல நமக்காக வச்சிருக்க கிரீடத்துக்காக நாம் எந்த அளவுக்கு நம்மளை வருத்தி கொள்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் பிரியமானவர்கள். ஏன்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். உலகத்துல இருக்க ஒரு காம்படிஷனுக்காக நம்மளை இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி இவ்வளவு மெனக்கெட்டு நம்மளை ரெடி பண்ணிக்கிறோம்னா, நித்தியமாய் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அங்க ஜீவ கிரீடத்தை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோம் பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு அதுக்கு எஃபர்ட் போடுறோம். நாம் அநேக நேரத்துல உலகத்துல இருக்க காரியத்தை குறித்து அதிகமா கவலைப்படுகிறோம், உலகத்துல இருக்க காரியத்தை குறித்து அதிகமா யோசிக்கிறோம், அதற்கான மெனக்கெடுக்கிறோம், அதுக்கான காரியங்களை அதிகமாய் பண்ணுகிறோம். ஆனா பரலோகத்துக்குள்ள போவதற்காக நாம் எத்தனை முறை மெனக்கெடுக்கிறோம், எத்தனை பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு நேரம் நம்ம தேவனுடைய சமூகத்துல நேரத்தை செலுத்துக்கிறோம், எவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஏதோ கடமைக்காக நம்ம எல்லா காரியத்தையுமே பண்ணி கொண்டிருக்கோம். கிறிஸ்தவனா இருக்கிறோம்னா காலைல எந்திரிச்சு வேதத்தை வாசிக்கணும், காலைல எந்திரிச்சு ஜெபிக்கணும், ஒரு குடும்ப ஜெபம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள போகக்கூடாது பிரியமானவர்களே. இது எல்லாவற்றையுமே நாம் தேவனை நேசிக்கிறனால செய்யணும். நான் அவரை நேசிக்கிறேன், அதனால அவருக்கு பிரியமான காரியத்தை நான் செய்கிறேன். எப்படி ஒரு கணவன் மனைவி வாழும் பொழுது கணவனுக்கு பிடித்த மாதிரி மனைவியும், மனைவிக்கு பிடித்த மாதிரி கணவனும் தன்னை மாற்றி கொள்கிறானோ, அதுல சாக்ரிஃபைஸ் இருக்கும், அதுல ஒரு அன்பு இருக்கும், ஒரு அந்யுன்யம் இருக்கும். அப்படிப்பட்ட காரியம் இருக்கும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அப்படிப்பட்டதா இருக்கணும். நாம தேவனோடு கூட இடைப்படுகிறது ஒரு அந்யுன்யமா இருக்கணும். அவர் மணவாளனா நான் மணவாட்டியை போல நான் நடந்து கொள்ளணும். என்னுடைய மணவாளனுக்கு என்ன விருப்பமோ அதையே நான் செய்ய வேண்டும். அதை செய்யாவிட்டால் நான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யாதனால என்ன பண்ண மாட்டேன்னா தேவன ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காம போய்விடும் பிரியமானவர்களே. நாம் எத்தனை பேர் அதை யோசித்து கவனித்து செய்கிறோம்? நாம் அநேகர் இதைதான் நாம் என்ன பண்றோம், ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நாம் நிறைய காரியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் அதிக பிரயாசப்படுறோம். ஆனா நம்ம இடத்துல சிறு சிறு குறைகளை நாம் என்ன பண்றதுல யோசிக்கிறதே கிடையாது. இந்த சிறு காரியத்தை நாம் முதலாவதா சரி செய்தோமானால் மற்ற காரியங்கள் எல்லாம் அதுவாகவே சரியாகி கொள்ளும். இப்ப எப்படின்னா ஒரு வீல் இருக்கு, அந்த வீலுக்கு போல்ட் அண்ட் நட்டு இருக்கு, நம்ம வீல் எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டோம், கடைசியில அந்த நட்டை நான் டைட் பண்ணாம விட்டுட்டேன்னா வண்டி ஓடும் பொழுது அந்த டயர் கலந்துச்சுன்னா முழு காருமே ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்ப அந்த நட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு முக்கியமா இருக்கோ அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல இந்த கனிகளும் அவ்வளவு முக்கியமா இருக்கு. நாம் எதையெல்லாம் நெக்லெக்ட் பண்றோமோ, எதெல்லாம் ரிஜெக்ட் பண்றோமோ அந்த காரியம் எல்லாம் தேவனுடைய பார்வைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நாம் எதை செய்தாலும் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு ஆவியோடும் செய்ய வேண்டும். நாம் ஆராதனை செய்தாலும் அப்படியாகவே செய்ய வேண்டும். நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுதும் அப்படியாக செய்யணும். நம் தேவனை தேடும் பொழுது தேவனை தேடுது ஒரு அன்போடு கூட, ஒரு இஷ்டத்தோடு கூட தேடணும். மோசே 40 நாள் சீனாய் மலையில இருக்காரு, 40 நாள் மலை மேல இருக்கிறாரு, சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம. ஆனா தேவனுடைய பிரசனத்துல அந்த 40 நாள் அவருக்கு பசியும் இல்லை, தாகமும் இல்லை. தேவனுடைய வார்த்தையில அவருடைய பிரசனத்துல உட்கார்ந்து இருக்கானா, ஒரு மனுஷனால 40 நாள் சாப்பிடாமையும் தண்ணி குடிக்காமையும் இருக்க முடியும்னா எந்த அளவுக்கு தேவனை நேசித்திருப்பாரு அவர். ஒரு தடவை அவ்வளவு நேசிக்க முடிஞ்சா மட்டும்தான் அவரோடு கூட அவ்வளவு நேரத்தை நாம் செலவிடுகிறோம். அப்போ நாமளே நம்மளை புலமிட்டு கொள்ளணும் பிரியமானவர்களே, நாம் எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறோம். ஏன் நான் இதை சொல்றேன்னா, நாம் எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறோமோ அதுலதான் நம்முடைய வெளிப்பாடுகள் இருக்கும். ஒருத்தனுடைய அவுட்புட் எப்பவா இருக்கும்னா எந்த அளவுக்கு அவங்க போடுற இன்புட்டை தான், இன்புட்டை பேஸ் பண்ணி தான் அவுட்புட் இருக்கும். இப்ப இந்த இச்சை அடக்கம்ன்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னா, நான் என்னுடைய தேவனை நேசித்தனா, என்னுடைய மனவாளனை நான் நேசிக்கும் பொழுது என் மனவாளனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். எப்படி நீங்க உங்க மனைவியை நேசிக்கும் பொழுது உங்க மனைவியை தவிர வேற யாரையுமே பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுக்குள்ளேயும் ஒரு விதமான ஒரு கண்ட்ரோல்குள்ளே இருக்கிறீங்களோ, அதே போல கிறிஸ்து இயேசுவை தம்முடைய சொந்த ரட்சகரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதுலதான் என்னுடைய ஆசை இச்சைகளை ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிருக்குன்னா சிலுவையில அரைஞ்சிருக்கணும். எனக்கு ஆசை இருக்கு, நான் உலகத்துல மற்றவர்களை போல இப்படி வாழணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா என் தேவனுக்கு அது பிரியமா? இப்ப இந்த பூமியில வாழ்ற எல்லாருக்குமே நம்ம பிறந்து வாழ்ந்து வேலை செய்யும் போது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு, நமக்காக இது பண்ணணும் அதை பண்ணணும் இது. ஆனா தேவனுடைய பார்வைக்கு அது சரியா இருக்கிறதா? அநேக நேரத்துல நாம் என்ன பண்ணணும்னா தேவனுக்கு பிரியமானதை செய்யறத காட்டிலும் நம்முடைய இச்சைக்கேற்றபடி நம்ம என்ன பண்ணணும் செஞ்சிருவோம். எப்படின்னா நம்ம எதிர்த்து நாமே அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே.
அது ஒரு இடத்துல நம்ம சொல்லிக்கலாம், நம்மளுடைய வாயினாலேயோ நம்முடைய சொல்லினாலேயோ நம்ம வந்து மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். ஆனா ஏதோ ஓரமான நம்முடைய இருதயத்துல ஓரத்துல நூக்குல அந்த இச்சைன்ற ஒரு விஷயம் ஒட்டிட்டு இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி முழு இருதயத்தையுமே என்ன பண்ணிடும்னா கெடுத்து போட்டுரும். அதனாலதான் அந்த 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 இச்சைக்கானது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ நம்முடைய கண்களினால அநேக காரியங்களை குறித்து நாம ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம் பிரியமானவர்களே, இந்த இச்சையை குறித்து கண்களினால் செய்யும் பாவம் சொல்லி. இப்போ அதை மாத்திரம் அல்லாமல் அநேக காரியங்கள் இச்சையில இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எனக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்கிறேனா, தேவனுக்கு விருப்பமான காரியத்தை நான் செய்கிறேன்னா இது நாம் நிதானித்து அறிய வேண்டும் பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் மற்றவள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெரிந்தவர்களா இருக்க கடவோம். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, மற்றவள் தூங்குற போலன்னா உலகத்தானை போல நீங்களும் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இச்சிக்கிட்டு அது வேணும் இது வேணும் ஆசைப்பட்டு இருக்கிறத காட்டிலும் நீங்க தெளிந்தவர்களா இருங்க. என்ன சொல்றாரு? ஆகையால் மற்றவள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவளா இருக்க கடவுள். தெளிந்தவளா இருக்க கடவுள்னா we have to think right, what is right. நம்முடைய தேவன் எதை யோசிப்பார் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. பவுல் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இன் த பைபிள். அவருடைய சொத்து மதிப்பு எண்ணக்கூடாத அளவுக்கு இருந்துச்சாமா. ஏன்னா அவர் கமாலிய பாதத்தடியில படிச்ச ஒரு ஆளு, டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருந்த ஆளு, ஒரு பெரிய ரிச் ஃபெல்லோ, அப்படி ஒரு ஆளா இருக்கும் பொழுது அவரு இது எல்லாத்தையுமே நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன்னு சொல்றாருன்னா, அவ்வளவு ரிச்சஸ்ட் பர்சன் வந்து நஷ்டமும் குப்பை என்று எண்ணுகிறேன். எதுக்குன்னா தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்ப நான் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. வாட் காட் திங்ஸ் ஐ வாண்டட் டு நோ அபவுட் தட். நான் தேவன் அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவர் என்ன நினைக்கிறாருன்றத நான் அறிஞ்சிக்கிறது தான் என்னுடைய மேன்மைன்றாரு. அப்பனா அவர் என்ன நினைக்கிறாரு அதை தான் நான் அறிந்து கொள்ளணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமான. ஏன்னா இந்த இச்சை அப்படின்ற ஒரு விஷயம் உலகத்தான சார்ந்தது. உலகத்துல இருக்க இச்சிப்பான். அவனுக்கு அது வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், கார் வேணும், வீடு வேணும், பணத்தை பேங்க்ல பேலன்ஸ் ஃபுல்லா வைக்கணும்னு நினைப்பான், எல்லாம் வைப்பான். ஆனா கிறிஸ்துவை அறிந்த நீ என்ன செய்கிற? வாட் ஆர் யூ டூயிங்? நாம் கிறிஸ்துவை ஃபாலோ பண்றோம்னு சொல்லுவோம், கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்று சொல்லுவோம். ஆனா நம்ம இடத்துல நம்மளுடைய இச்சை எங்கேயா இருக்கு? வேதத்துல நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அந்த ஐஸ்வர்யவான் வந்து தேவனுடைய சமூகத்துல வரான். வந்துட்டு ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள உங்களை பின்பற்றி நான் என்ன செய்யணும்னு சொன்னோன்னு அவர் சொல்றாரு, சகல விதமான கற்பனை கட்டளையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. அப்போ நான் எல்லாத்தையுமே சிறுவயதுல இருந்து கடைபிடிக்கிறேன்றான். அப்ப ஆண்டவர் அவனுடைய இதயத்தை பார்த்து உடனே சொல்றாரு, உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை வித்து தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு வா. உடனே அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய இறுதியம் என்ன பண்ணுச்சான், துக்கப்பட்டு திரும்பி போயிட்டான்னு போட்டிருக்கு. அவன் வந்து அதை நியாயமா தான் சம்பாரிச்சான். அது எல்லாத்தையுமே நான் தேவன் தான் கொடுத்துருக்காரு எல்லாத்தையுமே. ஆனா அது மேல ஒரு இச்சை வந்திருக்காங்க. எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு பொருள் மீதோ, ஒரு காரியத்தின் மீதோ, ஒரு பதவியின் மீதோ, இல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மீதோ இச்சை வருதோ அதை அவனால விட முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. அநேக ஊழியர்கள் தாங்கள் செய்கிற ஊழியத்து மேல ஒரு இச்சை இருக்கும். இது தேவனுடைய பார்வைக்கு உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். நான் பண்ற ஊழியம் ரொம்ப ஊழியம் முக்கியம்ட்டு. ஆனா தேவனுடைய பார்வைக்கு உங்களுடைய ஊழியம் முக்கியம் இல்ல, நீங்க தான் முக்கியம். நீங்க தான் அவருக்கு முக்கியம். நீங்க பண்ற ஊழியம் முக்கியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த ஊழியத்தை செய்யறதுனால கூட உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தரை கூட வைத்து ஊழியத்தை செய்ய முடியும். அவர் கழுதையை கொண்டு கூட பேச வைக்க முடியும்னா, நீங்க பண்ற ஊழியத்தின் மேல தேவனுக்கு பற்றுதல் இல்ல, உங்கள் மேலதான் தேவனுக்கு பற்றுதல். உங்கள் மேலதான் தேவனுக்கு நேசமும், உங்கள் மேலதான் தேவனுக்கு மேல அன்பு. அப்போ இந்த ஊழியத்து மேல கூட சில பேர் இச்சிப்பாங்க, நான் என் ஊழியத்தை இப்படி பண்ணணும், இவ்வளவு பெரிய சபையை கட்டணும், இவ்வளவு ஆத்துமாக்களை நான் கொண்டு வரணும் அப்படின்ற அதுவே ஒரு இச்சை. இது எங்க போனா நமக்கு ஆரம்பத்துல நல்ல காரியம் மாதிரி தான் தெரியும். ஆனா செல்ல 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 அதையே பிசாசானவன் என்ன பண்ணிடுவான்னா உங்களுக்கு ஒரு கண்ணியாய் வைத்து உங்களை விளைவிச்சிருவான். அப்ப நம்ம கடைசியில போயிட்டு ஆண்டவர் சமூகத்தை நிற்கும் போது, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால நாங்கள் பிசாசுகளை திரட்டணும், வியாதியஸ்தர்களை குணமாக்கணும், சுவிசேஷத்தை சொன்னோம். ஆண்டவர் சொல்லுவாரு, அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகண்டு போங்க. ஏன்? ஆவியின் கனி 9 இல்லாதவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரவே மாட்டான். அப்போ உங்ககிட்ட இச்சை அடக்கும்ன்ற கனி இல்லைன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்ட. அநேக ஊழியர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இந்த உலக பொருட்கள் மேல இச்சைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய வீட்டை இப்படி பண்ணணும், டெக்கரேட் பண்ணணும், தன்னுடைய சபையை இப்படி எல்லாம் அலங்கரிக்கணும், தன்னுடைய சபைக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். இது எல்லாமே இச்சை பிரியமானவர்களே.
தேவை என்ன, உங்களோட சபைகளுக்கு தேவையோ, என்ன உங்களோட வீட்டுக்கு தேவையோ, என்ன உங்களுக்கு தேவையோ அதை தேவன் சரியாக தருவார். ஒரு விஷயம் சரிக்கு மேலாக போகுது எப்படின்னா, உங்களோட தேவைக்கு மீறின எந்த ஒரு காரியத்தையுமே பிசாசானவன் என்ன பண்ணிடுவான்னா தவறுதலாய் கொண்டு போக பண்ணிடுவான். ஏன்னா அநேக நேரத்துல நம்ம மேல நமக்கு ஒரு இச்சை வந்துடும். எப்படின்னா, நம்மளை இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும்ன்ற ஒரு தாட் வந்துடும். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. நம்மளை இப்படி பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்றோம், நம்ம மேல நம்ம இச்சை வந்துடும். நம்ம மேல நம்ம என்ன பண்றோம், நம்மள நேசிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டு சொல்லியிருக்காரு, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாங்க. நேசிப்புன்றதை நம்ம என்ன பண்றோம், தவறுதலை புரிந்துட்டு நம்ம மேல நமக்கு ஒரு என்ன பண்ணிச்சுன்னா ஒரு 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 நம்ம மேலேயே நமக்கு மேல ஒரு சோ அம்பிஷியஸ் டுவர்ட்ஸ் அஸ். நம்ம ரொம்ப நம்ம மேலேயே அதிகமான கேர் எடுத்துட்டு நேரத்தை செலவு பண்றோம். தற்பிரியராய் மாறிக்கொண்டு இருக்கிறோம். அநேக தற்பிரியராய் நான் மாறி 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 என்ன பண்றோம்னா, தேவனுக்கு பிரியம் இல்லாமல் தேவனை விட்டு விலகி விலகி தேவனை விட்டு தூரமாய் சென்று கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஏன்னா இந்த இச்சைக்குள்ள அநேகர் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகி அநேகர் இந்த இச்சைக்குள்ள இருக்கிறாங்க. அது தெரிய மாட்டேது, அவங்களால ரியலைஸ் பண்ணவே முடியல. அவங்க செய்கிறது தவறு என்பதை அவர் அறியாம வாழ்க்கையை வாழ்ந்து ஓட்டத்தை முடிச்சு கடைசியில நியாயத்தீர்ப்புல போய் நின்று மாட்டிக்கிறாங்க. எத்தனையோ பேர் அந்த மாதிரி தவறுகளை செய்து மறித்து அவங்களுடைய ஆத்மா எங்க இருக்குன்றது கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு 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 ஸ்லோ பாய்சனா இருக்கு அப்படின்றதே அறியாம அவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்படிப்பட்ட தவறுகளை செய்து கொண்டு வருகிறார் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நாம் என்னைக்குமே போகக்கூடாது பிரியமானவர்களே. ஏன்னா இந்த இச்சை அப்படின்றது ஒரு சின்னதா போடுற ஒரு ஸ்லீப்பிங் பில் மாதிரி. முதல் நாள்ல போடும்போது அவரோட எஃபெக்டா தெரியாது. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண அதோடைய எஃபெக்ட் அதிகமாகும். அப்போ இந்த இச்சைன்றது நமக்கு நம்ம கூட ஒட்டுது அப்படின்றது நமக்கு அறியவே மாட்டோம். ரொம்ப சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு சர்டன் பாயிண்ட்ல அது அப்படியே பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி நம்முடைய ஆத்மாவை நரகத்துக்கு தள்ளத்தக்கதான வல்லமை கொண்டதுதான் அந்த இச்சை பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்க வெளியே வாங்க. ஏன்னா உங்களுக்கு அதுல இருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்வது ஆவியானவர் மட்டும்தான், தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். அப்போ ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் சேர்ந்து மட்டும்தான் உங்களை வெளியே கொண்டு வர முடியுமானவர்களே. அடுத்ததாக ஒரு விஷயத்தை நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம். கடைசியாக சகோதரி, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியை உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையே அவைகளே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இப்போ நமக்கு எது சரி எது தவறு என்பதை பகுத்தறிவதற்கான அந்த ஒரு இடத்துல நாம் இப்ப இல்லை. ஏன் இல்லைன்னா, நம்ம இடத்துல ஆவியானவர் இல்லை. இது கேட்கறதுக்கு கடினமா இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன் ஆவியான நம்ம இடத்துல இல்லை? சபைகளுக்கு செல்லுகிறோம், சபையில ஆராதனை நிற்கும் போது அந்த ஒரு 10 நிமிஷம் ஆவியில நிரப்பப்படுறது ஆவியானவர் தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஏன் அந்த இடத்துல நிரப்பப்படுறீங்க? நிரப்பப்படும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு எனர்ஜி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஏன் சபையை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அதே சேம் எனர்ஜி உங்க இடத்துல இல்லை? ஏன் அந்த சேம் சமாதானம் உங்க இடத்துல இல்லை? ஏன்னா ஆவியானவர் உங்க இடத்துல தங்கி இருக்கிற அனுபவமா இல்லாம வந்து போகிற அனுபவமா, அந்த கொஞ்ச நேரத்துல அந்த கொட்டடிக்கும் போதோ இல்ல அந்த ஆராதனையில அந்த அபிஷேகத்தை பாட்டை பாடும் பொழுதோ தான் உங்க இடத்துல ஆவியானவர் இறங்குறார். தவிர நீங்கள் இருக்கிற அந்த 24/7 ஆவியானவர் உங்க இடத்துல இல்லாம போயிடுறாரு. இல்லாம போறதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம இடத்துல அநேக மாமிசங்கள் இருக்கு. ஆவியானவர் நம்ம இடத்துல டுவெல் பண்ணாம, அவர் நம்ம இடத்துல தங்கி இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம், எப்போ ஆவியானவர் நம்ம இடத்துல தங்கி இருக்க மாட்டாரு? ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தை கொண்டவர். எப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மள தங்கி இருக்க மாட்டாரா? நம்ம இடத்துல பாவம் இருக்கும்பொழுது பரிசுத்தம் இருக்க மாட்டாரு. அப்போ நாம எப்ப பாவத்தை விட்டு விலகுறோமோ அப்பதான் பரிசுத்தம் நம்ம இடத்துல டுவெல் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ நான் அதுக்கு ரெடி ஆகணும். ஐ ஷுட் பி ரெடி. ஒரு வீட்டுக்குள்ள நான் போய் வாசம் பண்ணும், ஒரு வீட்டுக்குள்ள நான் இருக்கணும்னா, அந்த வீடு அழுக்கா இருந்தா அந்த வீட்டுக்குள்ள போய் தங்க முடியாது. அந்த வீட்டை நான் முதல்ல கிளீன் பண்ணும். நான் அந்த வீட்டை முழுவதும் கிளீன் பண்ணி அதை நீட் பண்ணி அதுல ஒட்டடை அடிச்சு அதுல பெயிண்ட் எல்லாம் போட்டு அந்த ஃப்ளோர் எல்லாம் நான் கிளீன் பண்ணாதான் அந்த இடத்துல போய் நான் என்ன பண்ண முடியும், தங்க முடியும். அந்த இடத்துல அழுக்கும்
சேரும் சகதியுமா இருந்துச்சு அந்த இடத்துல போய் என்னால தங்க முடியாது. அப்போ ஆவியானவர் நம்ம இடத்துல தங்க முடியாம இருக்குது காரணம் நம்ம இடத்துல மாமிசத்தின் காரியங்கள் இருக்கு. இப்ப இந்த மாமிசத்தின் காரியம் எல்லாம் நம்ம இடத்துல வெளியே போகணும். இது வெளியே போனா மட்டும்தான் ஆவியானவர் உள்ள வந்து டுவெல் பண்ணுவார். அப்போ அநேக கிறிஸ்தவலா இருக்கிற நாம் ஆவியான நம்ம இடத்துல தங்கி இல்லாம போவதற்கான காரணம் என்னன்னா நம்ம இடத்துல மாமிசத்தின் காரியம் இருக்கு பிரியமானவர்களே. ஆவியின் கனிகளுக்கு விரோதமான காரியங்கள் கலாத்தியர் அதே 5ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதை நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த மாதிரி குணாதிசயங்கள் நம்ம இடத்துல இருக்கும். அது எல்லாமே நம்ம இடத்துல வெளியே போனா மட்டும்தான் இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ள அதிகமாய் செயல்பட ஆரம்பிக்கும். எப்படி ஒரு 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 ட்ரீ ஆனது நல்ல கனியை கொடுக்காம போகும்போது அதை நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணும் போது அது ப்ராப்பரான ஃபர்டிலைசர் போடும் பொழுது அது நல்ல கனியை கொடுக்குதோ, அதே போல நம்ம இடத்துல இருக்கிறதுக்கான மெடிசன் தேவ வசனம். நம்மளோட தேவ வசனம் நமக்குள்ள போக 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 நம்ம இடத்துல இருக்கிற அந்த மாதிரி அழுக்குகள் எல்லாம் வெளியே வரும், அசுத்தங்கள்லாம் வெளியே வரும். அப்போ ஆவியான் நமக்குள்ள வந்து தங்குவாரு, நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அப்போ இததான் நாம் புரிந்து கொள்ள மாட்டோம். இப்போ நம்ம இடத்துல எது கடைசி இதுல அந்த வசந்த போது ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளையோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரிய உள்ளவைகள் எவைகளையோ அவைகளையே நாடுங்கள். அப்போ விச் இஸ் ரைட், யூ ஹேவ் டு சீக் தோஸ் திங்ஸ். இப்ப இந்த ரைட் எது ராங் எதுன்னு யார் சொல்லுவானா ஆவியானவர் மட்டும்தான் சொல்லுவார் பிரியமானவர்கள். ஏன்னா இந்த உலகத்துல இருக்க உங்க அப்பா கிட்டயோ, உங்க அம்மா கிட்டயோ, உங்க மனைவி கிட்டயோ, உங்க பிள்ளைகள் இடத்துலயோ, ஏன் உங்களுடைய சபை போதகர் இடத்துலயோ இல்ல பெரிய தீர்க்கதரிசிகளோ யாருகிட்ட போனாலுமே அவங்களால கரெக்டா சரி எது தவறு எதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்களும் மாமிசமானவர்கள் தான். அப்போ உங்களுக்கு சரி எது தவறு எது என்பதை சொல்லுவது ஆவியானவர் மாத்திரமே. ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே எது சரி எது தவறு என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். அப்போ ஆவியானவர் உலகத்துல இருந்தா மட்டும்தான் நீங்க எதை குறித்து யோசிக்கணும், எதை குறித்து தியானிக்கணும், எதை நாடணும்ன்றத அவர் சொல்லுவாரு. அப்ப இதை நாம் செய்து கொண்டிருந்தா மட்டும்தான் என்ன பண்ணுவோம், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுதுதான் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். சமாதானத்தின் தேவன் அப்பதான் உங்களுக்கு அந்த பீஸ் வரும். அந்த ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு கூட வந்து வாசம் பண்ணுவார். இப்போ இதெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும், என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னா ஒரு வசனம் இருக்கு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வசனத்தை நான் வாசிப்பேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த பலனை தருவார். ஏன்னா அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது இந்த எல்லா பாடுகளுமே அவர் அனுபவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கோத்ரூ பண்ற அதே ப்ராப்ளத்தையும் அவரும் உங்களோட வயசுல அவரும் கோத்ரூ பண்ணியிருக்கிறார். ஒரு வாலிபனா இருக்கும் பொழுது, ஒரு மாமிசத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன டெம்டேஷன்ஸ், என்னென்ன ட்ரிபுலேஷன்ஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே மாம்சத்துல அவரும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆனா ஒண்ணு அவர் ஜெயிச்சிருக்காரு. நாம அநேக நேரத்துல விழுந்திருப்போம். இப்போ அதை ஜெயிச்ச அவரு நமக்கு என்ன பண்றாருன்னா சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. He is giving the power to overcome all those things which is against us. தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னா ஆவியானவரை தந்திருக்கிறார். தரும் பொழுது ஆவியார் நம்மளுடைய வாழ்க்கையில வரும் பொழுது நமக்குள்ள வந்து அவர் டுவெல் பண்ணி நம்ம கூட வாசம் பண்ணும் பொழுது ஆவியின் கனிகள் நம்மள செயல்படும். பிரியமானவர்களே, இந்த இச்சை அப்படின்ற விஷயத்தை அவர் என்ன பண்ணுவார், இச்சை அடக்கமாய் மாத்துவார். அந்த இச்சிக்காதபடிக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்க கண்களுக்கு முன்பதாக ஒரு தவறான காரியம் செயல்படுது இருக்கு, அதை பார்க்கும் பொழுது உங்க கண்கள் இச்சிக்குதுன்னா அதை உடனே ஆவியான என்ன பண்ணுவாருன்னா அதை பார்க்காதபடிக்கு உங்களுடைய இருதயத்தை மாத்துவார். இது தவறு என்பதை சொல்லுவார். நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுறீங்க, இச்சையோடு கூட பேசுறீங்க, அதை தவறு என்பதை உங்களை உணர்த்தி அந்த இடத்தை விட்டு விளக்குவார். அதை எடுத்து பேச விடாதபடி தடை செய்வார். இதே போல உங்களுடைய இருதயத்துல அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது, மேட்டுமையான எண்ணங்கள் வருது, இச்சிக்கிறதான எண்ணங்கள் வருதுன்னா அதுல இருந்து தேவன் உங்களை மேற்கொள்ள வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆவியானவரே உங்களை கைட் பண்ணுவார். அப்போ உங்க இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணினால் மாத்திரமே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையுமே மேற்கொள்ள முடியும். அப்போ நான் ஒரு டைம் இந்த பாவத்தை மேற்கொண்டுட்டேன், ஒரு டைம் நான் இச்சையை வந்து நான் மேற்கொண்டுட்டேன் அப்படின்னா இன்னொரு டைம் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாகவே நிச்சயமாகவே 100% அது கண்டிப்பாவே வரும். நீங்கள் 1000 முறை மேற்கொண்டாலும் சரி, 1,00,000 முறை மேற்கொண்டாலும் சரி, அது உங்களை வாழ்க்கையில வந்துட்டே தான் இருக்கும், பின்தொடர்ந்தே இருக்கும். ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம், பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ இஸ் ட்ரைங் டு டேக் ஓவர் த பீப்புள்ஸ், இஸ் ட்ரைங் டு ஸ்வாலோ அஸ். அப்போ ஆஸ் எ
அவன் என்ன பண்றான்னா, கர்ஜிக்கிற சிங்கம் போய் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிட்டு இருக்கான்னா, இஸ் ரோமிங், இஸ் வாண்டரிங் ஹியர் அண்ட் தேர் டு மேக் த ரைச்சஸ் ஒன் டு ஃபால் டவுன். அப்போ அவன் வந்து நல்ல பரிசுத்தவான்களை கீழே தள்ளும்படியாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ உங்களோட வாழ்க்கையில சோதனைகள், உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம போயிருந்தா கண்டிப்பா இல்ல பிரியமானது, உங்க வாழ்க்கையில அது இருந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் இந்த பூமியில இருந்து தேவனுடைய சமூகத்துக்கு செல்லும் வரைக்கும், நீங்கள் வாழும் கடைசி நொடிகள் வரைக்கும் அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா அதை நான் எப்படி மேற்கொள்வேன்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் உங்களுக்கு அந்த பலனை தருவார் பிரியமானவர்களே. ஆல் யூ நீட் டு டூ இஸ் யூ ஹேவ் டு பிலீவ் இன் கிரைஸ்ட். நான் தேவனை நம்பினேன்னா, கிறிஸ்துவை நம்பினேன்னா, அவர் எனக்கு ஆவியானவர் தேற்றவாளன் தருவார். தேற்றவாளன் தரும் பொழுது, தேற்றவாளன் என்னோடு கூட இருக்கும் பொழுது, ஹெல்ப்பர் அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, இந்த எல்லா காரியத்தையுமே மேற்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வார் பிரியமானவர்களே. இந்த நேரத்துல கூட அநேகர் நீங்க அப்படிப்பட்ட பாவத்துல, நிறைய பாவத்துக்குள்ள இருக்கீங்க. கண்களினால் என்னால மேற்கொள்ள முடியல, ஐயோ பிரதர் என்னால கண்கள்னால நான் செய்யணும்னு நான் நினைக்கிறது இல்லை பிரதர், ஆனாலும் அநேக நேரத்துல என்னையும் அறியாமல் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை நான் பார்த்து விடுகிறேன். மொபைல் போன்ல நான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நான் பைபிள வேதத்தை போனை திறக்கும் பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாதான் என்னோட போனை திறக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு வீடியோ வருது, அதை நான் பார்த்த உடனே என்னோட மைண்ட் டைவர்ட் ஆகி அடுத்தடுத்த வீடியோவை நான் பார்க்கிறேன். அப்படியே நான் பாவத்தையும் செய்கிறேன். அநேக நேரத்துல எனக்கு விருப்பமில்லாத காரியத்தை நான் கேட்டுடுறேன். கேட்கும் பொழுது நானும் அந்த கான்வர்சேஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகி நானும் என்னோட வாயினால என்னோட நாவினால நான் செய்துறேன் பாவம். அநேக நேரத்துல நான் இச்சிக்கிறேன், என்னோட இருதயத்தினால யாரையோ குறித்து நான் நிச்சயிக்கிறேன். தேவனுக்கு பிரியம் இல்லதான், நான் அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன் பிரதர், ஆனாலும் என்னால முடிய மாட்டேங்குது. நிறைய நேரத்துல நான் இது தவறை செய்கிறேன் என்று அநேகர் இந்த நேரத்துல கூட நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கீங்க. என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது ஒன்னே ஒண்ணுதான், மகனே மகளே நீ எண்ணத்துல வா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எஸ், நீங்கள் அவர் இடத்துல வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பலன் தருவார், அவர் உங்களை பலப்படுத்துவார் பிரியமானவர். அவர் உங்களை சரியான பாதையில கொண்டு செல்வார். அவர் சத்திய ஆவியாகிய தேற்றவாளை உங்களோட வாழ்க்கையில் தரும் பொழுது அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தி உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்துவார் பிரியமானவர். All you need to do is you have to let in the God to come into your life. தேவனை நீங்க உங்களோட வாழ்க்கையில அலோவ் பண்ணீங்கன்னா, தேவனோட வாழ்க்கையில அலோவ் பண்ணீங்கன்னா, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுங்க. இதனால் வரைக்கும் இத்தனை வருஷம், 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் நான் என்னோட இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. ஆனா இனிமே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேணாம், நான் என்னோட வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிறவங்க எல்லாரும் உங்களுடைய கரங்களை நீங்கள் கூப்பி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ஜெபிப்போம். தேவனே ஆண்டவர், இத்தனை நாள் வருஷம் நான் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டேன் ஆண்டவரே, என்னுடைய இஷ்டத்தின்படி நான் வாழ்ந்துட்டேன். ஆனா இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். தேவனீர் எனக்கு ஒரு வாய்ப்பை தருவீரா? எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா ஆண்டவரே? நான் நிறைய பாவத்தை என் வாழ்க்கையில செஞ்சிருக்கேன், அநேக பிரியமில்லாத காரியத்தை என் வாழ்க்கையில நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறீர்களா? தேவன் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தருகிறார். தேவன் உங்களுக்கு ஒரு மறுபடியும் வாய்ப்பை தருகிறார். தாவீதுக்கு தந்தார் வாய்ப்பை, சிம்சோனுக்கு தந்தார் வாய்ப்பை, ஆபிரகாமுக்கு தந்தார் வாய்ப்பை. தேவன் எல்லாருக்குமே வாய்ப்பை தருகிற தேவன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். நான் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வாழ்க்கையை, தேவனுக்கு என்னோட வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என் ஜீவனா இருப்பார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாசமா இருப்பார். என்னுடைய ஆசை இச்சைகள் யாவற்றையும் நான் சிலுவையை அறைந்து நான் அவரை பின்பற்ற போகிறேன் என்பதை நான் ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்லுகிறவர்கள் நான் தேவனுடைய சமூகத்தை இங்கே பார்ப்போம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வசனமானது ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் தொட்டு அவருடைய பரிசுத்தத்துக்கு நேராய் செலுத்துக்கு நடத்துகிற வார்த்தையா இருக்க முடியாது. செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு சகோதரர்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவருடைய வாழ்க்கையை தொடுங்க. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த இச்சை அப்படின்ற ஒரு காரியம் அதிகமாய் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கு தகப்பனே. தேவன் அவரை பலப்படுத்துவீராக. ஆவியானவருடைய வாழ்க்கையில ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரை வந்து போற அனுபவம் இல்ல, தங்கி இருக்கிற அனுபவத்தை தேவன் அவர்களுக்கு தந்து ஆவியானவர் இந்த சகல கனிகளையும், ஆவின் 9 கனிகளும் அவரிடத்துல பரிபூர்ணமாய் செயல்பட தேவனை உதவி செய்வீராக. தேவனுடைய வல்லமையோட வாழ்க்கையில இறங்கட்டும்பா.
அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீர் செய்வீராக. உம் நாமம் மகிமைப்படுவதாக. சகலத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்திக் கொள்ளுங்க, பொறுப்பட்டுக் கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. God bless you.